எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரணமானது கிடையாது. உங்க வாழ்க்கையில எத்தனையோ ரகசியங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ மர்மமான கதைகளை படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு ரகசியம், அதுவும் கடவுளே நேரடியா அர்ஜுனன் கிட்ட சொன்ன ரகசியம் உங்க காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குருக்ஷேத்திர போர்ல ரத்தமும் சதையுமா நின்னுட்டு இருக்கான் அர்ஜுனன். சுத்தி இருக்கிற எல்லாரும் சொந்தக்காரங்க. அவங்கள எப்படி அடிக்கிறதுன்னு கை நடுக்கத்துல வில்ல கீழே போட்டுட்டு நிக்கிறான். அந்த பதட்டத்துல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ஏன் இந்த 9வது அத்தியாயம் மத்த எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் தெரியுமா? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நான் சொல்ல போறது ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம் அப்படின்னு கிருஷ்ணரே ஒரு ஸ்டாம்ப் குத்துறாரு. அது என்ன ரகசியம்? இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்கு? நாம யாரு? நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? அர்ஜுனா, உனக்குள்ள ஒரு பொறாமை குணமே இல்ல. நீ எதையும் சந்தேகப்படாம என்கிட்ட கேக்குற. அதனாலதான் இந்த ரகசியத்தை உனக்கு மட்டும் சொல்றேன்னு கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறாரு. இங்க உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் அப்படின்னு ஒன்னு இருந்தா அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு மந்திரமா, இல்ல ஏதோ ஒரு ஒளிஞ்சிருக்கிற பொக்கிஷமா? கிருஷ்ணர் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆழமான மனசு வேணும். அவர் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த உலகம் முழுக்க நான் இருக்கேன், ஆனா நான் இந்த உலகத்துல இல்ல. என்னடா இது குழப்பமா இருக்குன்னு தோணுதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஆகாயம் இருக்குன்னு வைங்க. அந்த ஆகாயத்துல காத்து வீசுது, மேகம் வருது, மழை பெய்யுது. ஆனா அந்த மழையோ காத்தோ மேகமோ அந்த ஆகாயத்தை ஏதாவது பண்ண முடியுமா? அந்த ஆகாயம் எதோடையாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா? இல்லல்ல. அதே மாதிரி தான் நானும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் அதுக்குள்ள மாட்டிக்கல. நான் இந்த உலகத்தோட விளையாட்டை வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாட்சி மட்டும்தான். ஆனா என் அனுமதி இல்லாம இங்க ஒரு அணு கூட அசையாது. ஆனா இந்த ரகசியத்தை ஏன் ரகசியம்னு சொல்றாங்க? ஏன்னா இது எல்லாருக்கும் புரியாது. கண்ணு முன்னாடி இருந்தும் சிலருக்கு தெரியாது, காதுல விழுந்தும் சிலருக்கு ஏறாது. ஏன் தெரியுமா? அவங்க மனசுல இருக்கிற அகங்காரம் அந்த ரகசியத்தை மறைச்சு வைக்குது. நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் சொல்ற இந்த ரகசியம் அவனுக்கு வெறும் வார்த்தையாதான் இருக்கும். ஆனா அர்ஜுனன் அப்படி இல்ல. அவன் சரணடைஞ்சு நிக்கிறான். எனக்கு ஒன்னும் தெரியல கிருஷ்ணா, நீயே சொல்லு அப்படின்னு கேக்குறான். அந்த மனநிலை உங்களுக்கு வந்துட்டா இந்த அத்தியாயம் உங்க வாழ்க்கையையே புரட்டி போட்டுடும். இந்த உலகத்தோட ஆதி அந்தம் எல்லாமே நான் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற அந்த இடத்துல தான் ஒரு மனுஷனோட உண்மையான ஞானம் பிறக்குது. படைப்பு, காத்தல், அழித்தல், இது மூணுமே ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியே நாம வெளியே இருந்து பார்த்தா அது ஒரு விளையாட்டு, உள்ளே இருந்து பார்த்தா அது ஒரு போராட்டம். கிருஷ்ணர் உங்களை அந்த விளையாட்டை வெளியே இருந்து பார்க்க சொல்றாரு. சரி, இந்த உலகம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு, ஆனா கிருஷ்ணர் உலகத்துல இல்லைன்னு சொன்னாரே, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விசித்திரமான படைப்பு ரகசியம் என்ன? அதை அர்ஜுனன் எப்படி புரிஞ்சிக்க போறான்? வாங்க அடுத்ததா இந்த விசித்திரத்தை இன்னும் ஆழமா அலசுவோம். முதல் பாகத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சாரு இல்ல. இந்த உலகம் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அர்ஜுனனோட மண்டையவே குடைஞ்சிருக்கும். இங்கேதான் கிருஷ்ணர் அந்த படைப்போட மர்மமான முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்கிறாரு. இந்த விசித்திரமான உண்மையை அர்ஜுனன் கிட்ட சொல்லும்போது அவர் அவனோட அறிவை மட்டும் தொடல, அவனோட ஆன்மாவையே உலுக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும், அது கல்லா இருக்கட்டும், முள்ளா இருக்கட்டும், இல்ல உயிருள்ள மனுஷனா இருக்கட்டும், எல்லாமே அந்த பரம்பொருளோட ஒரு வெளிப்பாடு தான். ஆனா அந்த பரம்பொருள் இதுக்குள்ள சிக்கியிருக்கிறது இல்ல. அர்ஜுனா, இந்த விசித்திரத்தை நீ உன்னிப்பா கவனி. ஒரு பெரிய காற்று ஆகாயம் முழிக்க சுத்துது, எங்க வேணா போகுது. ஆனா அந்த ஆகாயம் அந்த காத்தோட சேர்ந்து அலையறதில்ல. ஆகாயம் அசையாம தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான விண்மீன்களும் கோள்களும் உயிர்களும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் எதோடையும் ஒட்டிக்காம எதிலும் சிக்காம ஒரு மகா சக்தியா விலகி நிக்கிறேன். இங்க ஒரு கேள்வி வரும். கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னா இந்த உலகத்துல நடக்கிற மாற்றங்களுக்கு அவர்தான் காரணமா அப்படின்னு அர்ஜுனன் யோசிக்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற விளக்கம் ரொம்ப தீர்க்கமானது. அவர் சொல்றாரு, அர்ஜுனா, நான் இந்த இயற்கையை ஏன் மேற்பார்வையில தான் இயக்கிறேன், ஏன் முன்னிலையில தான் இந்த உலகம் சுழலுது.
ஆனா இந்த உலகத்துல நடக்கிற எந்த ஒரு மாற்றமும் என்ன வந்து ஒட்டிக்காது. இந்த இயற்கை தான் எல்லாத்தையும் செய்யுது. பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி, அழிவு அப்படின்னு எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு யுகம் முடியும் போது அத்தனை உயிர்களும் என்னோட பிரகிருதியில வந்து ஒடுங்கிடும். மறுபடியும் அடுத்த யுகம் வரும்போது நானே அதை வெளிப்படுத்துவேன். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய நுணுக்கம் இருக்கு. நான் இதையெல்லாம் ஒரு ஆசையினாலேயோ இல்ல ஒரு நோக்கத்தோடையோ பண்றதில்ல. ஒரு நிர்வாகி எப்படி ஒரு கம்பெனியை தூரத்திலிருந்து கவனிக்கிறாரோ அதே மாதிரி தான் நானும். நான் ஒரு சாட்சி. இந்த உலகத்துல நடக்கிற கர்ம வினைகள் என்னை கட்டுப்படுத்தாது. ஏன்னா எனக்கு இதுல எந்த லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. நான் இந்த செயல்களுக்கு நடுவுல ஒரு உதாசீனன் மாதிரி உட்கார்ந்திருக்கேன். நான் தான் ஆதாரம், ஆனா நான் தான் அத்தனையுமா இருக்கேன்னு சொன்னா கூட நான் அது கிடையாது. இந்த படைப்புங்கிறது ஒரு மாயாஜாலம் மாதிரி. அர்ஜுனா, நீ எப்போ நான் தான் இந்த செயலை பண்றேன்னு உன்னை முன்னிலைப்படுத்துறியோ அப்போ நீ இயற்கையோட பிடியில மாட்டி தவிக்கிற. எப்போ நீயும் ஒரு சாட்சியா மாறி இந்த மொத்த ஆட்டத்தையும் பார்க்க பழகுறியோ அப்போ நீ என்னோட தன்மையை அடையிற. இந்த உலகம் ஒரு பெரிய ஓவியம் மாதிரி. அந்த ஓவியத்தில் இருக்கிற உருவங்கள் அந்த ஓவியர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஆனா அந்த உருவங்கள் அந்த ஓவியரை கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்களும். நாம ஏன் குழப்பத்தில் இருக்கோம்னா இந்த படைப்போட மூலத்தை கவனிக்காம வெளியே தெரிகிற உருவங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அந்த ஒரு மூலத்தோட பிரதிபலிப்பு தான். அந்த மூலத்தை நீ பிடிச்சிட்டேன்னா அப்புறம் உனக்கு இந்த உலகத்துல எதை பார்த்தோம் ஆச்சரியமோ பயமோ வராது. ஆனா இவ்வளவு தெளிவா கிருஷ்ணர் சொல்லியும் ஏன் மக்கள் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இன்னும் அந்த மாயத்தோற்றத்தை நிஜம்னு நம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க? எது அவங்க கண்ணை மறைக்குது? அந்த மறைப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய சக்தியை கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு அடையாளம் காட்டுறாரு? ஒரு மனுஷன் நிஜத்தை விட்டுட்டு பொய்யை ஏன் தேடி போறான்? இதோட பின்னணியில் இருக்கிற அந்த மாயை பத்தி கிருஷ்ணர் சொல்ல போற விஷயங்கள் ரொம்பவே திகைக்க வைக்கும். அடுத்ததா அந்த மாயத்திரை எப்படி நம்மளை ஏமாத்துதுங்கிறத இன்னும் டீப்பா பார்ப்போம். படைப்போட ரகசியத்தை கிருஷ்ணர் சொன்ன பிறகும் அர்ஜுனன் முகத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விய கிருஷ்ணரே புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனா, இவ்வளவு தெளிவா நான் உன்கிட்ட உண்மையை சொன்னாலும் ஏன் இந்த உலகம் என்னை அடையாளம் கண்டுக்க மாட்டேங்குதுன்னு நீ நினைக்கிறியா? ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இருட்டுக்குள்ளேயே தடுமாறிட்டு இருக்காங்க? இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அந்த மாயை அப்படிங்கிற திரையை பத்தி விவரிக்கிறாரு. இந்த உலகம் ஒரு பெரிய நாடகம்னு வச்சுக்கோங்க. அந்த நாடகத்தை நடத்துறவன் நான் தான், அந்த மேடை நான் தான், அங்க இருக்கிற வெளிச்சமும் நான் தான். ஆனா அந்த நாடகத்தை பார்க்குற ஜனங்க அங்க நடிக்கிற பாத்திரங்களை மட்டும்தான் பார்க்கறாங்க. அந்த பாத்திரங்களுக்கு பின்னாடி இருக்கிற என்ன பார்க்க அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய திரை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் மோகினி மாயை. இந்த மாயை என்ன பண்ணுன்னா, எது அழியக்கூடியதோ அதை நிஜம்னு நம்ப வைக்கும். எது என்னைக்குமே அழியாதோ அந்த பரம்பொருளை பொய்யா காட்ட முயற்சி பண்ணும். கிருஷ்ணர் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றாரு. அர்ஜுனா, நான் ஒரு மனுஷ உருவத்துல ஒரு முன்னாடி நிக்கிறதுனால முட்டாள்கள் என்ன ஒரு சாதாரண மனுஷன்னு எடை போடுறாங்க. நான் இந்த அண்ட சராசரத்துக்கே அதிபதி, எல்லா உயிர்களுக்கும் மூலாதாரம்ங்கிற உண்மையை அவங்களால உணர முடியல. ஏன்னா அவங்க புத்தி அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. அவங்க எதை நிஜம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பையும் அவங்க சேர்த்து வைக்கிற பொருளையும் அவங்களுக்கு கிடைக்கிற புகழையும் தான். ஆனா இது எல்லாமே ஒரு நாள் மண்ணோடு மண்ணா போக போற விஷயம்னு அவங்களுக்கு புரியல. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க? கிருஷ்ணர் சொல்றாரு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த அசுர குணமும் ராட்சச குணமும் தான் அவங்களை இப்படி ஆட்டுவிக்குது. அதாவது எப்போ ஒருத்தன் நான் அப்படிங்கிற அகங்காரத்துல ஆடுறானோ, எப்போ அவன் பேராசையில மற்றவங்களை மிதிக்க நினைக்கிறானோ, அப்போ அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மையை அவனால பார்க்க முடியாது. அவனோட செயல்கள் எல்லாமே வீணா போகும். அவனோட அறிவு மழுங்கி போகும். அவனோட நம்பிக்கைகள் எல்லாமே வெறும் கனவா முடிஞ்சிடும். நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் காண்ற கனவு அவனுக்கு நிஜமா இருக்கும். ஆனா விழிப்பு வந்த உடனே அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இந்த மாயைங்கிற தூக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் நிஜமா தெரியுது. கிருஷ்ணர் சொல்ற அந்த ஞானம்ங்கிற விழிப்புணர்வு வரும்போதுதான், அடடா, இவ்வளவு நாளா நான் எதை பிடிச்சிட்டு ஓடுனேன், இதெல்லாம் வெறும் நிழலா அப்படின்னு அவனுக்கு உரைக்கும். அர்ஜுனா, இந்த மாயை ரொம்ப பலமானது. இது அறிவுள்ளவனையும் குழப்பும், வல்லமை உள்ளவனையும் வீழ்த்தும். ஆனா இந்த மாயையை தாண்டவே முடியாதா அப்படின்னு நீ கேட்டா அதுக்கும் ஒரு வழி இருக்கு.
அந்த வழியை நோக்கி நடக்கிறவங்க யாரு, அந்த மாயையிலேயே மூழ்கி கிடக்கிறவங்க யாரு, இவங்களை கிருஷ்ணர் எப்படி பிரிச்சு காட்டுறாரு, மனிதர்களோட இயல்பை வச்சு அவங்க அடைய போற இலக்கு எப்படி மாறுது, இத பத்தி அடுத்ததா ரொம்ப ஆழமா கிருஷ்ணர் விளக்க போறாரு. அர்ஜுனா, இந்த உலகத்துல 2 விதமான பாதை இருக்கு. ஒன்னு வெளிச்சத்தை நோக்கி போற பாதை, இன்னொன்னு இருட்டை நோக்கி போற பாதை. ஆனா விசித்திரம் என்னன்னா 2 பாதையிலையும் மனுஷங்க தான் நடக்கிறாங்க. ஆனா அவங்க அடைய போற இடம் வேற வேற. கிருஷ்ணர் இப்போ அந்த பிரிவினைய ரொம்ப தெளிவா அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறாரு. முதல்ல அந்த கீழ்நிலை மனிதர்களை பத்தி பார்ப்போம். கிருஷ்ணர் அவங்கள மூடர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவங்க பண்ற செயல்கள் எல்லாமே அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஒரு பெரிய படுகுழியில தள்ளுது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆணவம், நான் தான் பெருசு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்குது. இதனால அவங்க எப்பவுமே தவறான ஆசைகளை வளர்த்துக்கிறாங்க. அவங்க செய்யற வேலைகள்ல ஒரு ஒழுக்கம் இருக்காது. அவங்க தேடுற அறிவும் அவங்களுக்கு பயன் தராது. கடைசியில அவங்க ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே அழிஞ்சு போக போற விஷயங்களை நம்பி இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற மகாத்மாக்கள், அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க தெய்வீக பண்புகளை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்க புத்தி எப்பவுமே அந்த பரம்பொருளோட இணைஞ்சிருக்கும். அவங்க இந்த மாயைக்குள்ள சிக்கி இருந்தாலும் அது மாயைன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சேர்ல இருக்கிற தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாத மாதிரி அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒட்டாம வாழ்வாங்க. அவங்க என்னை பத்தி எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு வழிபாடா தான் இருக்கும். அர்ஜுனா, நீ கேட்கலாம், அவங்க எப்பவுமே கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு. இல்ல, அவங்க பண்றது வெறும் சடங்கு கிடையாது. அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உறுதி இருக்கும். எல்லாமே அவன் செயல், நான் வெறும் கருவி அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அவங்க கிட்ட இருக்கும். அவங்க தன்னோட புலன்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அவங்க மத்தவங்களுக்காக வாழ்வாங்க. அதே சமயம் தனக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் உண்மையான ஞானிகள். கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மகாத்மாக்கள் என்ன விதவிதமா ஆராதிக்கிறாங்க. சிலர் ஞான வேள்வி மூலமா என்ன அடைய நினைக்கிறாங்க. அதாவது நான் தான் பிரம்மம், இந்த உலகம்தான் பிரம்மம் அப்படின்னு எல்லாத்துலயும் என்ன பார்க்கறாங்க. இன்னும் சிலர் என்ன தனியா ஒரு உருவமா நினைச்சு அன்பு செலுத்துறாங்க. ஆனா அவங்க எல்லாரோட நோக்கமும் ஒண்ணுதான், அது என்ன அடையிறது மட்டும்தான். ஆனா இந்த 2 கூட்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு கூட்டம் இருட்டுல தட்டி தடுமாறிட்டு இருக்கு, இன்னொரு கூட்டம் வெளிச்சத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கு. நீ எந்த கூட்டத்துல இருக்கணும்னு நினைக்கிற அர்ஜுனா? உன் மனசோட இயல்பு உன்னை எங்க கொண்டு போகுதுன்னு கவனி. ஏன்னா உன் சிந்தனை தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். சரி, இந்த மகாத்மாக்கள் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான வழியை பின்பற்றாங்க? அவங்க கடைபிடிக்கிற அந்த பக்தி அப்படிங்கிற ஆயுதம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அதை கிருஷ்ணர் எப்படி விவரிக்கிறாருன்னு அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த ரகசியத்தை அடையிறதுக்கு எது லேசான வழி அப்படின்னு நீ யோசிக்கலாம். சில பேர் பெரிய பெரிய யாகம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, காடு மேடெல்லாம் அலையறாங்க. ஆனா நான் சொல்ற இந்த பக்தி பாதை இருக்கே, அது எல்லாத்தையும் விட மேலானது. ஏன் தெரியுமா? இதுல நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். உன்னோட அன்பை மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும். கிருஷ்ணர் இப்போ தன்னோட விஸ்வரூபத்தை சின்னதா ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாரு. அர்ஜுனா, இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை சடங்குகளும் நான் தான். அந்த யாகம் நான் தான், அந்த மந்திரம் நான் தான், அந்த நெய் நான் தான், அந்த நெருப்பு நான் தான். இன்னும் சொல்லப்போனா அந்த யாகத்தோட பலனும் நான் தான். ஆனா இதை தெரியாம மக்கள் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து சடங்குகளை மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நீ எதை செஞ்சாலும் அது என்கிட்ட தான் வந்து சேருது. ஆனா நீ அதை தெரிஞ்சு செய்யறியா இல்ல தெரியாம செய்யறியா அப்படிங்கிறது தான் முக்கியம். வேதங்களை படிச்சு சோமபானம் குடிச்சு பாவம் நீங்கி சொர்க்கத்துக்கு போறவங்க இருக்காங்க. அவங்க அங்க போய் தேவர்களோட சுகங்களை அனுபவிப்பாங்க. ஆனா அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துதான் ஆகணும். இது எப்படி தெரியுமா? ஒருத்தன் கடையில காசு இருக்கிற வரைக்கும் ஜாலியா சாப்பிடுவான். காசு தீர்ந்த உடனே ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஸ்வர்க்கமும். அங்க போறது நிரந்தரம் கிடையாது. அது ஒரு தற்காலிகமான ரெஸ்ட் எடுக்கிற இடம் மட்டும்தான். ஆனா எவன் ஒருத்தன் எப்பவுமே என்னை பத்தி மட்டும் சிந்திச்சுக்கிட்டு வேற எதையுமே எதிர்பார்க்காம என்ன சரணடைகிறானோ அவனோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். கிருஷ்ணர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய உறுதிமொழி இதுதான். யோகக்ஷேமம் வகாம்யகம்.
அதாவது அவனுக்கு என்ன இல்லையோ அதை நான் கொடுப்பேன், அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பாதுகாப்பேன். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு குழந்தை எப்படி தான் அப்பாவை நம்பி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பக்தன் என்ன நம்புனா அவனோட வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பாரத்தையும் நான் இறக்கி வச்சிருவேன். பக்திங்கிறது ஏதோ கோயில் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல அர்ஜுனா, அது ஒரு மனநிலை. நீ போர் செஞ்சாலும் சரி, நீ சாப்பிட்டாலும் சரி, நீ தூங்குனாலும் சரி, அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைப்பு என்கிட்ட இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. மற்றவங்க வேற வேற தேவதைகளை வழிபட்டாலும் அதுவும் கடைசியில என்கிட்ட தான் வந்து சேருது. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒரு தப்பான முறையில வழிபடுறாங்க. நேரடியா என்கிட்ட வராம சுத்தி வளைச்சு வர்றாங்க. ஆனா நேரடியா வர்றவன் அடையிற அந்த அமைதி இருக்கே, அது வேற எதுலையும் கிடைக்காது. இந்த பக்திங்கிறது ரொம்ப ஆடம்பரமான விஷயம்னு நினைக்காத. இதுக்கு கோடி கோடியா பணம் தேவையில்லை. இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பக்கம் இருக்கு. அந்த எளிமை என்ன? ஒரு சாமானிய மனுஷன் கூட எப்படி கிருஷ்ணரை அடைய முடியும்? அந்த மிக எளிமையான சமர்ப்பணத்தை பத்தி கிருஷ்ணர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். அர்ஜுனா, இப்போ நீ கேட்கலாம், கிருஷ்ணா, உன்னை பெரிய பெரிய ஞானிகளும் செல்வந்தர்களும் தான் அடைய முடியுமா? என்ன போன்ற சாதாரண மனுஷங்க என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரு பதில் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். அவர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ எனக்கு பெரிய கோபுரமோ தங்க காசோ தர வேண்டாம். ஒரு இலை, பத்திரம், ஒரு பூ, புஷ்பம், ஒரு பழம், பலம், இல்லனா கொஞ்சோண்டு தண்ணி, தோயம், இதை மட்டும் நீ எனக்கு கொடு. ஆனா ஒரு கண்டிஷன், அதை நீ முழுமையான அன்போடையும் தூய்மையான மனசோடையும் கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்தா அதை நான் ரொம்ப ஆசையா ஏத்துக்குவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அண்ட சராசரத்தையே படைச்ச ஒருத்தர் ஒரு சாதாரண இலைக்காக காத்துட்டு இருக்காராம். இதிலிருந்து என்ன தெரியுது? அவருக்கு நீ கொடுக்கிற பொருள் முக்கியம் இல்ல, நீ எந்த மனநிலையில கொடுக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம். நீ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு யாகம் பண்ணிட்டு மனசுக்குள்ள அகங்காரத்தோட இருந்தா அது அவருக்கு போய் சேராது. ஆனா எதுவுமே இல்லாத ஒருத்தன் கண்ணீர் மல்க ஒரு பூவை எடுத்து வச்சா அதை அவர் தன்னோட தலையில தாங்கிப்பாரு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுக்கறாரு. நீ என்ன செஞ்சாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, எந்த யாகம் பண்ணாலும் சரி, யாருக்கு என்ன தர்மம் கொடுத்தாலும் சரி, இல்ல என்ன தவம் செஞ்சாலும் சரி, அது அத்தனையையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. இதுதான் சமர்ப்பண யோகம். நீ பண்ற ஒவ்வொரு செயலும் கிருஷ்ணருக்காக அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த செயலோட நல்ல பலனும் உன்னை தொடாது, கெட்ட பலனும் உன்னை தொடாது. நீ அந்த வினைகள்ல இருந்து அப்படியே தப்பிச்சிடலாம். இந்த உலகத்துல நாம ஏன் பயப்படுறோம்? நான் தப்பு பண்ணிட்டேனோ, எனக்கு தண்டனை கிடைக்குமோ, இல்ல நான் நல்லது பண்றேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நாம புலம்புறோம். ஆனா நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் லாபம் வந்தா என்ன, நஷ்டம் வந்தா என்ன, எல்லாமே அவரோட கணக்கு. நீ வெறும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான். லெட்டர்ல என்ன இருக்குன்னு உனக்கு கவலை இல்ல, அதை சரியான இடத்துல சேர்ப்பிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. இந்த மனநிலை உனக்கு வந்துட்டா உன் மனசு ஒரு நிசப்தமான ஏரி மாதிரி ஆயிடும். அர்ஜுனா, இந்த சமர்ப்பணம் தான் உன்னை இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கும். நீ பண்ற ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு தியாலமா மாறும். நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த பாரம் உன் தலையிலிருந்து இறங்கிடும். நீ சுதந்திரமா இருப்ப. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கர்ம வினையில மாட்டி தவிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் மட்டும்தான் அந்த வலையிலிருந்து வெளியே வர்றான். சரி, இப்படி எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சா நம்மளோட பழைய பாவங்கள் என்ன ஆகும்? நாம செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு உண்டா? விதியை மாத்த முடியுமா? கிருஷ்ணர் இதுக்கு கொடுக்கிற உறுதிமொழி என்ன? அதை அடுத்ததா பார்க்கலாம். அர்ஜுனா, இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கிருஷ்ணா, நான் இவ்வளவு காலமா எத்தனையோ தப்பு பண்ணிருப்பேன், எத்தனையோ பாவங்களை சுமந்துட்டு இருப்பேன். இப்போ நான் உன்னை சரணடைஞ்சா அந்த பழைய கணக்கு வழக்குகளை என்ன பண்ணுவ? அதெல்லாம் என்ன விடுமா அப்படின்னு நீ நினைக்கலாம். இது ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா நாம செஞ்ச வினை நம்மளை துரத்துங்கிறது தான் உலக நீதி. ஆனா கிருஷ்ணர் இங்க அந்த நீதியையே மாத்தி எழுதுறாரு. அவர் சொல்றாரு, அர்ஜுனா, எவன் ஒருத்தன் என்ன தன்னோட ஒரே கதியா நினைச்சு சரணடையறானோ அவனோட கர்ம வினைகள் அத்தனையையும் நான் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அவன் பழைய வாழ்க்கையில என்னவா வேணா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அவன் என்கிட்ட வந்துட்டான். ஒரு பெரிய நெருப்புல ஒரு குப்பை மூட்டைய போட்டா அது எப்படி சாம்பலாகுமோ அதே மாதிரி என் மேல இருக்கிற அந்த பக்தி அவனோட அத்தனை பாவங்களையும் போக்கிடும். இது எப்படி சாத்தியம்?
ஏன்னா பக்திங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு, பியூரிஃபிகேஷன். ஒரு அழுக்கான துணியை நல்லா துவைச்சா அது எப்படி பளிச்சுன்னு ஆகுமோ, அதே மாதிரி ஒருத்தனோட மனசு கிருஷ்ணரோட நினைப்புல மூழ்கும்போது அங்க இருக்கிற பழைய அழுக்குகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். அவன் தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிறான். நான் பாவி, நான் தப்பு பண்ணவேன் அப்படிங்கிற நினைப்புல இருந்து வெளியே வந்து நான் கிருஷ்ணரோட ஆள் அப்படிங்கிற ஒரு புது தெளிவுக்கு வர்றான். அர்ஜுனா, விதிங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி. அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த சக்கரத்தோட அச்சாணியை பிடிச்சிட்டா அந்த சுழற்சி உன்னை ஒன்றும் பண்ணாது. அந்த அச்சாணி தான் நான். நீ என்கிட்ட வந்துட்டா காலமும் கர்மாவும் உன்னை தீண்டாது. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி. மக்கள் நினைக்கிறாங்க தப்பு பண்ணிட்டா அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா உண்மையான பரிகாரம் மனமாற்றம்தான். அந்த மனமாற்றம் எப்போ வரும்னா, நீ உன்னை முழுசா இறைவன்கிட்ட ஒப்படைக்கும்போது மட்டும்தான் வரும். இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அர்ஜுனா, நான் யாருக்கும் பாரபட்சம் காட்டுறதில்ல. எனக்கு இவன் பிடிக்கும் அவன் பிடிக்காதுன்னு எந்த கணக்கும் கிடையாது. நான் எல்லா உயிர்களிடமும் சமமாதான் இருக்கேன். ஆனா யாரு என்ன பக்தியோட வணங்குறாங்களோ அவங்க எனக்குள்ள இருக்காங்க, நான் அவங்களுக்குள்ள இருக்கேன். இது எப்படி தெரியுமா? சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் தான் விழுது. ஆனா ஒரு கண்ணாடி மட்டும்தான் அந்த ஒளியை பிரதிபலிக்குது. அது சூரியனோட தப்பில்ல, அந்த பொருள் தன்னை எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். நீ உன்னை ஒரு கண்ணாடியா மாத்திக்கிட்டா என்னோட அருள் உன் மேல முழுசா பாயும். அப்புறம் உனக்கு துக்கம்ங்கிறதே இருக்காது. நீ பழைய வினைகளை நினைச்சு வருத்தப்பட மாட்ட, எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட மாட்ட. ஆனா கிருஷ்ணர் எல்லாரையும் சமமாதான் பார்க்கறாரா? ஜாதி, மதம், ஆணா பெண்ணா அப்படின்னு எந்த வித்தியாசமும் அவருக்கு இல்லையா? இத பத்தி அடுத்ததா அவர் ரொம்ப உடைச்சு பேச போறாரு. அர்ஜுனா, இந்த உலகம் மனுஷங்களை ஜாதி வாரியா, அந்தஸ்து வாரியா, ஆம்பள பொம்பளைன்னு பிரிச்சு வச்சிருக்கு. சில பேருக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்கும், சில பேருக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு ஒரு தவறான எண்ணம் இங்கே இருக்கு. ஆனா என்னோட சாம்ராஜ்யத்துல அப்படி எந்த பாரபட்சமும் கிடையாது. கிருஷ்ணர் இங்க ஒரு மாபெரும் புரட்சிகரமான கருத்தை சொல்றாரு. அர்ஜுனா, சமூகத்துல தாழ்ந்தவங்களா கருதப்படுறவங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், வைசியர்களா இருக்கட்டும், இல்ல வேலைக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன சரணடைஞ்சா அவங்க மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. இது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. கடவுளை அடையறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, அன்பு ஒன்னு இருந்தா போதும்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. ஒரு ராஜாவுக்கு தான் அத்தனை குழந்தைகளும் ஒண்ணுதான். அதுல ஒரு குழந்தை அழகா இருக்கலாம், இன்னொன்னு அறிவா இருக்கலாம். ஆனா அந்த தந்தை 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாரு. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் என்னோட குழந்தைகள் தான். ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, ஒரு யானையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நீங்க கேட்கலாம், அப்போ ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கான் இன்னொருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு? அது அவங்கவங்க செஞ்ச செயல்களோட வெளிப்பாடு. ஆனா அந்த நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் எல்லாருக்கும் ஒரே கதவைத்தான் திறந்து வச்சிருக்கேன். அந்த கதவு தான் பக்தி. அந்த பக்திக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, ஏழை பணக்காரன் தெரியாது. யாரெல்லாம் அந்த கதவை தட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் முன்னாடி வந்து நிப்பேன். அர்ஜுனா, நல்ல குணங்கள் இருக்கிற பிராமணர்களும் தர்மத்தை காக்கிற அரசர்களுக்கும் நான் சுலபமா கிடைச்சிடுவேன்னு நீ நினைக்கலாம். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் நான் முக்கியம். இந்த உலகம் நிலையற்றது. இங்கே இருக்கிற இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடும். இந்த துக்கங்கள் நிறைந்த உலகத்துல நீ எப்ப வந்துட்டையோ அப்போ நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன தொழுறது மட்டும்தான். நாம ஏன் இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு தேடல்ல நாம இருக்கோம். ஆனா அந்த தேடல் கடைசியில வந்து நிக்கிற இடம் நான் தான். ஒரு ஆறு எப்படி வளைஞ்சு நெழிஞ்சு ஓடுனாலும் கடைசியில கடல்ல போய் சேருதோ அதே மாதிரி எல்லா உயிர்களும் கடைசியில எங்கிட்ட தான் வரணும். ஆனா அதை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டவன் நிம்மதியா வர்றான், புரியாதவன் அடிபட்டு வர்றான். அர்ஜுனா, உன்னோட பிறப்பு எதுவா வேணா இருக்கட்டும், உன்னோட கடந்த காலம் எதுவா வேணா இருக்கட்டும், அதையெல்லாம் பத்தி கவலைப்படாத. இப்போ இந்த நிமிஷத்துல நீ உன் மனசை என்கிட்ட கொடுக்கறியா? அதுதான் கேள்வி. சரி, ஒருத்தன் ரொம்ப மோசமானவனா இருக்கான்னு வச்சுப்போம். அவனுக்கு கூட கிருஷ்ணர் வழி கொடுப்பாரா? ஒரு பாவிக்கு கூட மோட்சம் கிடைக்குமா? அந்த உச்சக்கட்ட கருணைய பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு அடுத்ததா பாப்போம். அர்ஜுனா,
இப்போ நான் சொல்லப் போற விஷயம் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். சில பேர் நினைப்பாங்க, நான் பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும், எனக்கு கடவுளோட அருள் கிடைக்காது அப்படின்னு. ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மிகவும் கொடூரமான செயல்களை செஞ்ச ஒரு பாவியா இருந்தாலும் சரி, அவன் ஒரு நிமிஷம் மனம் மாறி, கிருஷ்ணா நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வேற எந்த எண்ணமும் இல்லாம என்ன சரணடைஞ்சா, அவனையும் நான் ஒரு சாதுவா தான் பாப்பேன். ஏன் தெரியுமா? அவனோட அந்த ஒரு தீர்மானம் இருக்கே, அது ரொம்ப பெருசு. நான் இனிமே நல்லவனா இருப்பேன், கடவுளை தேடுவேன் அப்படின்னு அவன் எடுத்த அந்த முடிவு அவனை பரிசுத்தமாக்கிடும். அவன் ரொம்ப சீக்கிரமா ஒரு தர்மசாலியா மாறிடுவான். அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி வந்து சேரும். இதுதான் என்னோட கருணை. நான் தப்பமக்கும் பார்க்கறவன் இல்ல, அந்த தப்புக்கப்புறம் ஒரு மனுஷன் எடுக்கிற முடிவையும் கவனிப்பேன். கிருஷ்ணர் இங்க ஒரு வீரவசன மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. நமே பக்தஹ பிரணஷ்யதி. அதாவது, அர்ஜுனா, என்னோட பக்தன் என்னைக்குமே அழிஞ்சு போறதில்ல அப்படின்னு நீ உலகத்துக்கே பறைசாற்று. இது அர்ஜுனன் மூலமா கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிற உறுதிமொழி. நீ என்ன நம்பிட்டா உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒருவேளை நீ பாதையில தடுமாறி விழுந்தா கூட உன்னை தூக்கி விடுறதுக்கு நான் இருப்பேன். உன்னோட பக்தி உன்னை சுத்தி ஒரு கவசமா நிற்கும். மனுஷங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படலாம், பழி வாங்கலாம். ஆனா கடவுள் அப்படி இல்ல. ஒரு அம்மா தான் குழந்தை அழுக்கா இருந்தா தூக்கி எறிய மாட்டா, அதை தொடச்சி எடுத்து முத்தம் கொடுப்பா. அதே மாதிரிதான் பாவங்கள்ங்கிறது ஒரு அழுக்குதான். ஆனா அந்த ஆன்மா சுத்தமானது. அந்த அழுக்க துடைக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான ஞானி. அந்த துடைக்கிற வேலையை தான் நான் பண்றேன். அர்ஜுனா, நீ எதற்கும் பயப்படாத. ஐயோ, இவ்வளவு பெரிய போர்ல நான் இவ்வளவு பேரை கொல்ல போறனே, இது பாவம் இல்லையா அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நீ என்னோட கருவியா மாறி என்னோட சித்தப்படி எதை செஞ்சாலும் அது உன்னை தீண்டாது. நீ என்ன சரணடைஞ்சிட்ட, அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் ஒரே மருந்து கிருஷ்ண உணர்வு தான். நீ இப்போ ஒரு போர்க்களத்துல இருக்க, ஆனா உன் மனசு ஒரு கோயிலா மாற முடியும். அது எப்போ சாத்தியம்னா, நீ உன் அகங்காரத்தை விட்டுட்டு என்னோட அன்புக்குள்ள மூழ்கும்போதுதான். இப்போ அத்தியாயத்தோட முடிவுக்கு வர்றோம். எல்லாத்தையும் சொன்ன கிருஷ்ணர் கடைசியில அர்ஜுனன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாரு, நாம நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், அந்த இறுதி ரகசியத்தை அடுத்ததா பாப்போம். அர்ஜுனா, இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நல்ல மனசுல வச்சுக்கோ. நாம இப்போ இந்த ராஜவித்யா யோகத்தோட சிகரத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நான் உனக்கு விளக்கினது எல்லாமே ஒரு விஷயத்துக்காகத்தான். அது என்ன தெரியுமா? உன்னோட மொத்த கவனமும் ஏன் மேல திரும்பணும். கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை ஒரு மிக சக்தி வாய்ந்த கட்டளையோடு முடிக்கிறாரு. மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. இதுதான் அந்த மந்திரம். அதாவது, உன் மனசை என்கிட்ட கொடு, என்னோட பக்தனாயிரு, எனக்காக எல்லாத்தையும் செய், எனக்கு வணக்கம் செலுத்து. இந்த 4 விஷயத்தை நீ செஞ்சா போதும், நீ நிச்சயமா என்னையே வந்து அடைவ. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, நாம காலையில எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நினைக்கிறோம். ஆனா அதுல எத்தனை நிமிஷம் அந்த பரம்பொருளை நினைக்கிறோம்? கிருஷ்ணர் சொல்றாரு, உன் மனசு என்ன பத்தி யோசிக்கட்டும், உன் கைகள் எனக்காக வேலை செய்யட்டும், உன் தலை ஏன் முன்னாடி பணியட்டும். இப்படி நீ வாழ ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை ஒரு சுமையா இருக்காது, அது ஒரு வசந்தமா மாறும். நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்ல, எதற்கும் கலங்க வேண்டியதில்ல. இந்த தொடரோட ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விய இப்போ மறுபடியும் கேட்கறேன். உங்க வாழ்வின் இறுதி முடிவு எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? ஏதோ ஒரு மூலையில அனாதையா சாகிறதா, இல்ல அந்த பரம்பொருளோட மடியில போய் சேர்றதா? அந்த சேர்றதுக்கான டிக்கெட் தான் இந்த 9வது அத்தியாயம். கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனுக்கு மட்டும் உபதேசம் பண்ணல, காலங்காலமா தவிச்சிட்டு இருக்கிற நமக்கும் ஒரு வழியை காட்டியிருக்காரு. அர்ஜுனா, இப்போ உனக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் ஒரு மர்மம், ஆனா அந்த மர்மத்தோட சாவி உன்கிட்ட தான் இருக்கு. அந்த சாவிதான் சரணாகதி. நீ எப்போ நான் ஒன்னும் இல்ல, நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்றியோ, அப்போ இந்த பிரபஞ்சமே உனக்கு கீழ் வந்துடும். நீ ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, நீ ஒரு தெய்வீக துகள். அந்த உண்மையை உணர்ந்து இந்த நிலத்துல உன் கடமையை செய். இந்த உரை இங்க முடியுது, ஆனா உங்களோட தேடல் இங்க தான் ஆரம்பிக்கணும். நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையையும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கிருஷ்ணரோட ஒரு அங்கமா பார்க்க பழகுங்க. அப்போ இந்த உலகமே ஒரு பிருந்தாவனமா மாறும்.
மனசுல இருக்கிற பயத்தை விடுங்க, நம்பிக்கைய ஏந்துங்க. கிருஷ்ணர் உங்க கூடவே இருக்காரு, அவர் கைவிட மாட்டாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல், அதுல நீங்க ஒரு படகுல போயிட்டு இருக்கீங்க. புயல் வரும், அலை அடிக்கும். ஆனா அந்த படகோட துடுப்பை கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை சரியான கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. இப்போ சொல்லுங்க, நீங்க துடுப்ப கொடுக்க தயாரா? அந்த முடிவை இப்பவே எடுங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஓம் தத் சத்.